ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 295வது தலைப்பு. திரிபுர சம்ஹார ஸ்லோகம். நாலீகாசனமீஸ்வரஷிகரிணாம் தத்கந்தரோத்தாயினோ கந்தர்வா புனர்யேதத் அத்வபதிகௌ சக்ரே ச தத்தாரகஹ பத்ரி தத் பிரபுவைரிணாம் பரிப்ருட்டோ ஜீவா ச யஸ்யாபவத் ஜீவான் தேவசதாம் ரிபுக்ஷயவிதௌ தேவாய தஸ்மை நமஹ. இப்படியாக பரமேஸ்வராம்சமான அப்பைய தீக்ஷிதர் பரமேஸ்வரனின் திரிபுர சம்ஹாரத்தை பற்றி ஸ்லோகம் செய்திருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், ஜீவாவின் சிஷ்யர்களுடைய விரோதிகளின் சம்ஹாரத்தின் போது எந்த தேவனுக்கு சிகரங்களின் ஈஸ்வரன் நாலீகாசனமாகவும் அதன் நாலீகாசனத்தின் கண்டத்திலிருந்து வெளிவந்தவை கந்தர்வர்களாகவும் கந்தர்வர்களுடைய மார்க்கத்தில் செல்லும் 2 யாத்ரீகர்கள் சக்கரமாகவும் அதை சக்கரத்தை தரிக்கிறவர் பத்ரியாகவும் அந்த பத்ரிக்கு பிரபுவின் சத்துருக்களுடைய தலைவன் ஜீவாவாகவும் பயனாயிற்றோ அந்த தேவனுக்கு நமஸ்காரம். இப்படி அர்த்தமாவது ஒரு அர்த்தமும் ஆகவில்லையே. ஜீவாவாவது நாலீகாசனமாவது பத்ரியாவது ஒன்றுக்கொன்று என்ன சம்பந்தம்? ஜீவா சிஷ்யர் சம்ஹாரத்தில் பத்ரி சத்ரு தலைவன் ஜீவாவாக ஆவதாவது மகா பெரியவராக சொல்லப்படும் அப்பைய தீக்ஷிதரா இப்படி தலைகால் புரியாமல் பண்ணியிருக்கிறார்? 2 அர்த்தம் உள்ளதாக பல வார்த்தைகள் இருக்கின்றன அல்லவா? இவற்றை உபயோகித்து வார்த்தை விளையாட்டு பண்ணுவதில் அப்பைய தீக்ஷிதர் ரொம்ப நெருடலாகச் செய்த ஸ்லோகமே இது. வேதாந்தத்துக்கு மூல பிரமாணமாக இருக்கப்பட்ட பிரம்மசூத்திரத்தின் ஆரம்ப பாகத்துக்கு அவர் நியாயரக்ஷாமணி என்று வியாக்கியானம் செய்திருக்கிறார். அதிலே தத் ஹேது வியபதேசாச்ச என்று வரும் சூத்திர விரிவுரையில் இந்த ஸ்லோகம் வருகிறது. எதற்காக என்பதை புரிய வைப்பது இப்போது அவசியமில்லை. ஏதோ ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ், இதிலும் குஷி இருக்கிறது என்றுதானே சமத்கார ஸ்லோகங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஸ்லோகத்தை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். இதில் ஒரு வார்த்தையை முதலில் பெயர் சொல்லாக சொல்லியிருக்கும். உடனே அதன், அதற்கு என்கிறார் போல ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அட்ஜெக்டிவல் ப்ரொனவுன் என்பதாகவெல்லாம் அதே வார்த்தையை பற்றி தத் ஏதத் என்று மறுபடி வரும். இப்படி மறுபடி அந்த வார்த்தை வரும்போது வார்த்தை அதுவேதான் என்றாலும் அர்த்தம் வேறாக இருக்கும். இப்படி 5 வார்த்தைகளை 2 அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. நாலீகாசனம் என்பது ஒன்று. நாலீகம் என்றால் பானம், தாமரை என்று 2 அர்த்தம். அதனால் பானத்தை வைத்து இழுக்கிற ஆசனமாயுள்ள தனுசுக்கு நாலீகாசனம் என்று பெயர். தாமரையில் உட்கார்ந்திருக்கும் பிரம்மாவுக்கும் நாலீகாசனர் என்று பெயர். கந்தர்வ என்பது 2வது வார்த்தை. அதற்கு தேவஜாதியான கந்தர்வர் என்பதோடு குதிரை என்றும் ஒரு அர்த்தம். சக்கரம் என்பது 3வது வார்த்தை. அது தேர்ச்சக்கரத்தையும் இன்னொரு அர்த்தத்தில் விஷ்ணுவின் கையில் உள்ள சக்கராயுதத்தையும் குறிக்கும். 4வது வார்த்தை பத்ரி என்பது இதற்கு பானம் என்றும் பக்ஷி என்றும் 2 அர்த்தம். 2 அர்த்தமுள்ள 5வது வார்த்தை ஜீவா என்பது நான்கயிற்றுக்கு ஜீவா என்று பெயர். தேவகுருவான ப்ருஹஸ்பதிக்கும்
ஜீவ என்று ஒரு பெயர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.